அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அசுரன் போல் வியாபாரம் செய்யுங்கள் இந்த புக்க பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த புக்ல வியாபாரிகளுக்கு நிறைய வியாபாரம் சார்ந்த ஸ்டாட்டிக்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய மோட்டிவேஷனான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வியாபாரி வந்து ஒரு நஷ்டமாயி ரொம்ப துவண்டு இருக்காருன்னா, இந்த புக்க படிச்சீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நிறைய ஃபார்முலாஸ் கிடைக்கும். அதை எப்படி மீட்டு கொண்டு வரது அப்படிங்கிற ஒரு இது கிடைக்கும். அதே மாரி இதுல வந்து முக்கியமா என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க வந்து ஒரு தொழிற்சாலைய வந்து ரொம்ப கவனத்தோட ஹேண்டில் பண்ணி நீங்க உங்க தொழில் நடத்துங்க. சப்போஸ் உங்க தொழிற்சாலை வந்து ஒரு லாஸ் ஆகி மூடப்படும் சூழ்நிலை வரும்போது, நீங்க மட்டும் பாதிக்கப்பட மாட்டீங்க. அத சார்ந்து இருக்க நெறைய சுத்தி இருக்க நெறைய பள்ளிக்கூடங்கள், உணவகங்கள், அதே மாரி வாகனங்கள், இந்த மாரி சின்ன சின்ன கடைங்க, இது எல்லாமே நெறைய பேர் பாதிப்பாங்க. அதனால ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ரொம்ப ஒரு இதா சேஃப்டியா வந்து அத ஹேண்டில் பண்ணுங்க தொழிற்சாலைய. ஏன்னா, இதனால நெறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே மாரி எக்ஸ்போர்ட்ல நெறைய கவனம் செலுத்துங்க. அதாவது பக்கத்து நாட்டுல இருக்கவங்க அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு எது ரொம்ப முக்கியமா இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்குண்டான தொழிற்சாலை அமையுங்க. அதாவது அவங்க வாழ்வியல் சார்ந்த எல்லா பொருட்களுக்கும் வந்து உங்களை சார்ந்திருக்க மாதிரி நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுசா அது எப்படி சொல்றது, புதுசு புதுசா வந்து நிறைய டெக்னாலஜியை கண்டுபிடிங்க, அதுக்கு காப்புரிமை வாங்கி வைங்க. அதே மாதிரி நிறைய சின்ன நிறுவனங்களை வாங்கி ஒன்றிணைங்க. நிறைய சின்ன நிறுவனங்களோட தலைவர்களை வந்து அதோட ஓனர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு சங்கமா அமைங்க. அப்ப வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சில இது அதாவது ஃபார்முலாஸ் வந்து பரிமாறிக்கலாம். அப்போ வந்து தொழில் வளரும். ஒருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியாம இருக்கலாம், அதை சொல்லலாம், அந்த இது வந்து வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க வந்து உங்களுக்காக மட்டும் ஓடுறப்ப நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் ஓடுவீங்க. இதே மக்களுக்காக நினைச்சு வியாபாரம் பண்ணுங்க. மக்களுக்காக நினைச்சு ஓட ஆரம்பிங்க. அப்ப அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர வரைக்கும் நீங்க ஓடுவீங்க. அப்பதான் உங்க பவரே உங்களுக்கு தெரியும். உங்க வியாபாரமும் நல்லா இருக்கும். அப்படிங்கிற மாரி இந்த புக்கோட ஆத்தர் பிரகாஷ் சீனிவாசன் அவர்கள் வந்து சொல்றாங்க. நன்றி.